ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உதவிய உள்ளங்களுக்கு நன்றி. அதுல உதவுவது யாருன்னு பாத்தீங்கன்னா திரு பிரபாகரன் அவர்கள், சந்தோஷ், சுபாஷினி, இவங்க 3 பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் எங்களது நன்றிகள். காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை என்றாலே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மரியாதை கண்டிப்பா வரணும். ஏன்னா வரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை சிறப்பாக செயல்படுது. இப்படி இருக்கும் கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் செய்யும் வேலைகளுக்காக, அதாவது தவறான விஷயங்களுக்காக காவல்துறை நேமே இது கெட்டு போகுதுன்னே சொல்லாங்க. என்ன விஷயத்தை பத்தி பேசுறேன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது மதுரையில விஜய் அவர்கள் பர்மிஷனே வாங்காம பாத்தீங்கன்னா அவர் போயிருந்தாரு. அதாவது ரோட் ஷோ மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அது பண்ணிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க டியூட்டில இருந்த ஒரு காவலர், அதாவது அவர் பேர் பாத்தீங்கன்னா கதிரவன் மார்க்ஸ், மதுரையில ஒரு அம்மன் கோயில்ல அவருக்கு ஒரு டியூட்டி போட்டிருந்தாங்க. அந்த டியூட்டி போட்டிருக்கும் போது அவர் அங்க டியூட்டி தானே பார்க்கணும் இல்லையா? அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு உடனடியா போயாகணும், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை, அதனால கண்டிப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரிகிட்ட சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, எங்க போயிருக்காரு தெரியுமா? அவர் பர்சனல் வேலையெல்லாம் போல. அவர் போனது பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பார்க்க. இந்த மாதிரி பண்ணலாமா? இதை பார்த்து யாரோ போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா நியூஸ் ரிப்போர்ட்ல அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மேல நடவடிக்கையை எடுத்துக்கிறாங்க, பணியிடை மாற்றம் கொடுத்துக்கிறாங்க. எதுக்கு இந்த வேலை? நீங்க தான் மக்களை காப்பாற்றணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு நடிகர், ஒரு அரசியல்வாதி வராருன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு அங்க போறீங்க. அது எவ்வளவு மிகப்பெரிய தவறான செயல். அதாவது போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சேரத்துக்கு முன்னாடி தெளிவாக சொல்லிருவாங்க, அதான் ரூல்ஸ், ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். எந்த அரசியல் பின்னணியிலும் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு அரசு அதிகாரி, நீங்க காவல்துறை சேர்ந்தவர்கள், நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கோ இல்ல தனிப்பட்ட விஷயத்துக்கோ நீங்க போய் அங்க நிக்க கூடாது. அதாவது ஆதரவு தெரியக்கூடாது, அதாவது ஓப்பனா ஆதரவு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இவர் போயிட்டு டியூட்டிக்கு போகாம இங்க போய் சொல்லிட்டு சின்ன பசங்களாம் ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவர் பண்ணிட்டு போய் விஜயை பார்க்கறதுக்காக போய் நிக்கிறாருன்னா இது எப்படி ஏத்துக்க முடியும்? தமிழ்நாடு காவல்துறை அப்போ இப்படின்னு மரியாதை இருக்கும். ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு எனக்கு டியூட்டியே வேணாம், ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு விட்டு போறாருன்னா இது எப்படி ஏத்துக்க முடியும்? இது ஏத்துக்க முடியும், சட்டப்படியே கிடையாது. நீங்க அதாவது அரசுனா என்ன, எந்த கவர்மெண்ட் இருக்குதோ நீங்க அதுக்கு தான் நீங்க வேலை செய்யணும், தவிர நீங்க கட்சி ரீதியாவோ வேற அரசியல் ரீதியாவோ போய் நிக்கவே கூடாது. இது ஏத்துக்கவே முடியாது. இது கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்தது சரிதான். ஆனால் என்ன பண்றாங்கன்னா சிலர், அதாவது விஜய் கட்சியை சார்ந்தவர்கள், தாவேகா நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா அதுல போயிட்டு ஒரு சோசியல் மீடியால போஸ்ட் போடுறாங்க. இந்த மாதிரி என்ன பாத்தீங்களா, வருங்கால முதலமைச்சரை பாக்குறதுக்கு ஒரு காவல்துறை சேர்ந்த நண்பர் வராரு, அவரை பாராட்டணும், அவரை பாத்தீங்கன்னா நீங்க எப்படி அவரை நீங்க இது பண்ணுவீங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, என்ன பனிஷ்மெண்ட் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது போலீஸ் காவல்துறையோட கடமை என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. ஒரு அரசு வேலை செய்பவர்கள் இப்படி பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க, என்னென்னவோ பேசுறானுங்க. இதுவா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களுக்கு போலீஸ்காரங்களா நிற்கும் போது, எந்த கட்சியில சார்ந்தவர்களா இருந்தாலும், ஒரு காவல்துறை சார்ந்தாலும் அரசு வேலை இருந்தாலும் அவங்க போகவே கூடாதுங்க. இதுதான் ரூல்ஸ். இதை ஃபாலோ பண்ணணும். காக்கி சட்டைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை கொடுங்க முதல்ல. நீங்களே போயிட்டு இந்த மாதிரி தவறுதனமான இந்த வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா தப்பு தானே அது. இதுல ஏத்துக்க முடியும். இப்ப விஜய் என்ன உங்களுக்கு சோறு போடுவாரா? இல்ல இந்த விஜய் இந்த பனிஷ்மெண்ட்காக உங்ககிட்ட சார் மன்னிச்சிருங்க சார் சொல்லி லெட்டர் எழுதி கொடுப்பாரா? இல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களே இந்த தாவேகா நிர்வாகிகள், அவங்களாம் போராட்டத்தை நினைச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாதுங்க. இது பண்ணவே முடியாது. யாருமே ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க இது. ஆனா இதை பொருட்படுத்தாம கூட போய் நிக்கிறீங்கன்னா இது எப்படி, எந்த மனநிலையில இந்த காவல்துறை சார்ந்த நண்பர் இருப்பாருன்றது எனக்கு தெரியல. நான் காவல்துறை சேர்ந்தவர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுறேன் நான். ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு தெரியும், நான் பார்த்தவன். ஆனா இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபட்டா இது கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி தயவு செய்து யாருமே பண்ணாதீங்கன்றது நாங்க கேட்டுக்கிறோம். எனக்கு இப்போ ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் சரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அவர் போட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் டியூட்டியில சேர்த்துப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. காத்திருப்பு பட்டியலில் இருக்கார் அவர். இதுக்கப்புறம் அவர் எப்போ டியூட்டியில போடுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும். இதை விசாரணை நடத்துவாங்க. இது எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா சிலவங்களாம் என்ன சொல்ல, இதெல்லாம் ஒரு என்னங்க, அந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டுவாங்க. ஆமா, இவரோட சோறு போடுவாங்க உங்களுக்கு. ஏண்டா தற்கூரி பசங்களா, எதுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதுக்கு பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சகோதரரோ இல்லை நண்பரோ ஒரு காவல்துறை சார்ந்த நபர் வந்தாருன்னா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புங்கடா. இது எல்லாரும் நான் பண்ணியிருக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சவங்க நான் பண்ணது இது பண்ணக்கூடாது நான் சொல்லியிருக்கேன். நான் இல்லப்பா சும்மா பார்த்துட்டு போலான்னு வரேன், இல்லை நான் நீங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைச்சிருக்கேன். இது உண்மைங்க. அது இந்த மாதிரியே தான் பண்ணக்கூடாது. இப்போ அவருக்கு யாரு இப்போ அவருடைய வேலையே ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி ஆகி போச்சு. இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஏன் அவர் ஈடுபட்டாரு? ஒரு சினிமா நடிகரை நீங்க போயிட்டு பாக்குறது வேற, இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதாவது 2026 முதலமைச்சர் வர சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கட்டத்துல போயிட்டு நீங்க போய் நின்று நீங்க இப்படி பாக்குறீங்களே, எனக்கு புரியல. எனக்கு இது ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க, மனநிலையிலேருந்து வெளியே வாங்க. நம்ம போலீஸ், நம்ம மக்களை காப்பவங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போய் நிக்க கூடாது. அதே போல நேற்றைக்கு ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது NEP இருந்து இந்த மாதிரி 5வது 8வது படிக்கிற மாணவர்களை ஃபெயில்னா ஃபெயிலு, அவங்க பாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு CBSEல சொல்லியிருக்காங்க. அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது புதுசா இருக்குங்க. அதாவது மாணவர்களை ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்குது, ஏத்துக்க முடியல. ஆல்ரெடி நீட் என்ற ஒரு விஷயத்த உள்ள போட்டு எத்தனை மாணவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த கொடுமை நடந்திருக்கிற சமயத்துல ஒரு சின்ன பசங்க, அதாவது என்ன சொல்றோம், சாக்லேட் சாப்பிட்ற வயசுல இருக்கிற பசங்களுக்கு இப்போ தோல்வின்றதை நீங்க காமிச்சீங்கன்னா அவங்க மனநிலை எப்படிங்க பாதிக்கப்படும்? இல்ல அப்போ இப்ப என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா 5th கண்டிப்பா பாஸ் ஆகணும், 8th கண்டிப்பா ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க ரூல்ஸை நீங்க போட்டீங்கன்னா அவருடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா படிப்புல தான் இருக்கும், வேற கவனம் போகாது. அப்புறம் விளையாட்டு துறையில் எப்படி சாதிப்பா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்ல எப்படி சாதிப்பா? அப்ப படிப்பு மட்டும் தான் வாழ்க்கையா இருக்கும் அவனுக்கு. இது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அவன் மனநிலை எப்படிங்க இருக்கும்? 12வது ஃபெயிலான மாணவர்களே, அதாவது 17 வயசு தாண்ட மாணவர்களே இறந்து போறாங்க ஃபெயில் ஆயிட்டம்னு சொல்லிட்டு. இது எப்படி ஏத்துக்க முடியாது? அப்ப சின்ன பசங்க எப்படி நினைப்பாங்க? அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலுவை போடுற மாதிரி இருக்குல்ல. இது சும்மா இல்ல, அவங்க வீட்டுல பெற்றோர்களும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. வெளியே போக கூடாது, புக் எடுத்து படி, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் படிக்க வைப்பாங்க. அவன் எப்ப வெளியே போவான்? அவனோட மனநிலை இருக்கும். அப்ப என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாம ஆயிடுமே. இது 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 எனக்கு ஒன்றும் புரியல. அது இந்த மாதிரிலாம் தயவு செய்து இருக்கக்கூடாது. இது கண்டிப்பா ரீகன்சிடர் பண்ணணும். இது தயவு செய்து மாணவர்களை இந்த அளவுக்கு புஷ் பண்ணாதீங்க. இந்த வயசுல அவன் ஜாலியா விளையாடுற வயசு இது. இந்த விளையாட்டு வயசுல இந்த அளவுக்கு நீங்க படிச்சாகணும் இந்த திணிச்சிங்கன்னா அவனோட மனநிலை என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 12வது படிச்சுட்டு நல்ல மதிப்பெண் எடுத்து நீட் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிட்டு இறந்து போறான், எனக்கு வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ 5வது படிக்கிற பையனுக்கு மனநிலை என்ன ஆகும்? அப்ப எந்த அளவுக்கு நீங்க திணிக்கிறீங்க பாருங்க. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப 5வது எக்ஸாம் போர்டு எக்ஸாம் ஆக்குறீங்க CBSEல. அப்போ அவன் எப்போத்துல இருந்து பயிற்சி எடுக்கணும்? அவன் 4வதுல இருந்து படிக்கணும். அப்போ ஒரு வருஷம் கண்டினியூஸா படிச்சாதான் அங்க பாஸ் பண்ண முடியும். அடுத்து 5வது பாஸ் ஆயிடுறான், திருப்பி 6வது தொடங்கும், திருப்பி 7வது இருந்து அவன் ஸ்டார்ட் பண்ண படிக்கிறதுக்கு. அப்பதான் 8வதுல பாஸ் பண்ண முடியும். சோ 8வது முடிச்சிட்டீங்களா, அப்ப 9th இருந்து 10வது போர்டு எக்ஸாம் படிக்கணும். 10வது முடிச்சா அப்ப 12th போர்டு எக்ஸாம் படிக்கணும். இந்த மாதிரி போச்சுன்னா படிப்பு போச்சுன்னா அது என்னங்க ஆகும்? மனநிலை எப்படி இருக்கும்? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தயவு செய்து பெற்றோர்களுக்கு கவனத்திற்கு இது விஷயமா நீங்க ஸ்ட்ரிக்டா போராடுங்கன்ற. உங்களுக்கு கூட எல்லாருமே சேர்ந்து போராடுவாங்க. இது ஏத்துக்கவே முடியாது. இதெல்லாம் இது என்ன? இது உங்க இஷ்டத்துக்கு. இங்க பாருங்க, எல்லா மாணவர்களையும் எல்லா பேரண்ட்ஸ்லையும் கன்சல்ட் பண்ணி செய்ய வேண்டிய விஷயத்த நீங்க உங்களுக்கு பிடிச்ச ரூல்ஸ் நீங்க இப்படிதான் இருந்தா ஆகணும்னு சொல்லிட்டு சட்டம் போடக்கூடாது. இது செக்யூலர் ஸ்டேட்டுங்க. இது சுதந்திர பூமி. இது நீங்க இப்ப சின்ன வயசுல இருந்தே இந்த அளவுக்கு அவனை புஷ் பண்ணி இந்த மாதிரி படிச்சாகணும் படினீங்கன்னா அவனுக்கு மென்டல் ஹெல்த் ஃபெயிலியர் ஆகும், அவன் மனநல பாதிக்கப்படுவான். இது நடக்கும் கண்டிப்பா. அதனால தயவு செய்து எல்லா பெற்றோர்களும் சேர்ந்து CBSE கிட்ட முறையிடணும். அந்த தகுந்த போர்டு கிட்ட போயிட்டு தயவு செய்து முறையிடுங்க. இதை கண்டிப்பா இது ஏத்துக்கவே கூடாது. நீங்களும் உங்க பிள்ளைகளுக்காக இல்ல நீங்க படிச்சாகணும்னு சொல்லிட்டு திணிக்காதீங்க. இது எதிர்த்து போராடுங்க கண்டிப்பா. அதே போல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அமைச்சர், அதாவது கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களும் இது ஸ்ட்ரிக்டா கண்டிச்சிருக்கிறார். இதுக்கான ஆக்கப்பூர்வமான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விஷயத்த ஒரு தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது 10வது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டேன்னா ஒரு வருஷம் இருக்கணும். அதாவது இல்ல அக்டோபர்ல தான் எக்ஸாம் வைப்பாங்க. சோ அந்த மாதிரியான இது ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனா முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் 10வது முடிச்ச உடனே உடனடியா எக்ஸாம் எழுதுறது கொண்டு வந்தாங்க அவர் ஆட்சியில. அதே போல 12th. சோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு அதாவது ஊக்குவிக்கிறாங்க பசங்க. நீங்க சோர்ந்து போக கூடாதுரா, உடனே எக்ஸாம் வர நீ எழுதி கண்டிப்பா பாஸ் ஆக நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம். ஜூலை ஃபெயில் ஆனா அக்டோபர். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தா அவனுக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஆனா நீங்க இப்போ பண்ற விஷயங்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இதெல்லாம் ரோஸ்ட் பிரஷர்பா வன்மையாக கண்டிக்கிறோம்.